தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நான் உங்கள் சகோதரன். சில வருடங்களுக்கு முன்பதாக சில நபர்களை நம்ம கேலி கிண்டல் பண்ணியிருப்போம், பரியாசம் பண்ணியிருப்போம். இவங்கெல்லாம் எப்படி வாழ்க்கையில முன்னேற போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கேவலப்படுத்தியிருப்போம். ஆனா சில வருடங்கள் கழித்து அவங்கள திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் அவங்களதான் மிக மிக ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார், மேன்மையா வச்சிருக்கிறார். ஒரு உண்மையை சொல்ல போனா பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினாலும் இந்த பூலோகத்திற்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் அவர்களை மிகவும் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். ஆனா பேசின நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது ஐயோ பரிதாபம், அவங்கிற நிலைமையில நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, வேதத்துல அருமையான ஒரு வசனம் எழுதி இருக்குது. ரோமர் 12வது அதிகாரம் 10வது வசனத்துல, சகோதர சிநேகத்துல ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருங்கள், விசேஷமா கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்ம சில பேரை கனவீனப்படுத்தி இருக்கலாம். அதிலிருந்து நம்ம மனம் திரும்பினால் நமக்கு நலமா இருக்கும். நல்வார்த்தைகளை பேசுங்க, கனம் பண்ண ஆரம்பிங்க, விசுவாசத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்க. படிப்படியாக ஆண்டவர் நம்மையும் உயர்த்த, கனப்படுத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.